150 கோடி மக்களை தொட்டுட்டோம். 156 லட்சம் கோடிக்கு மேலே இந்தியா கடனை பெற்றுச்சு. தமிழ்நாடே அதில் 10 லட்சத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் இறங்கும்போது 10 லட்சம் கோடி அப்படின்னு நிறுத்தி சார். இப்போ 1000 கோடி ஊழல் நடந்துள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து சட்ட ரீதியாக சந்திப்போம் அப்படின்னு நடக்கவே இல்லை. எந்த தகவல் அறிக்கை சொல்றாங்க தெளிவாக சொல்லுங்க. எல்லாம் முதல்ல 1 லட்சம் கோடி இல்லைங்க, இப்போ என்ன நடந்தது இல்லை 1000 கோடிக்கு சுருங்கிட்டு இது சட்ட ரீதியாக சந்திப்போங்கிறாங்க. ஒரு துறையில் போத்தல் விட்டது 1000 கோடிங்கிறாங்க. உலகத்துக்கே தெரியும் 10 ரூபா போத்தலுக்கு மேலே விற்றாங்க, நள்ளிரவில் விற்கிறாங்கன்னு தெரியுது. முதல்ல ஒரு வரையறை இருந்தது, 12 மணிக்கு திறந்து இரவு 10 மணிக்கெல்லாம் மூடணும்னு ஒரு வரையறை இருந்தது. இப்போ 24 மணி நேரம் விற்கப்படுது, எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கே தெரியும், சேலம், இந்த திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் சாராய இந்த டாஸ்மார்க் சரக்கு விற்பனை ஏன் குறைஞ்சிருக்குன்னு மாவட்ட ஆட்சியாளர்கள் விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கருத்து கேட்டு கூட்டம் போட்டது இருந்ததா இல்லையா? அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் வருகிற எண்ணிக்கை குறையுது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு ஆய்வு செய்தால் சரி, படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு யோசிக்கிறாங்க. குடிக்க வர மக்களின் எண்ணிக்கை குறையுதே, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த மாதிரி ஆய்வு செய்தால் அதை எதை நோக்கி நாம் போயிட்டு எழுத்துற ஒரு தேவநாகரியை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரூபா மாற்றிருக்கோம் அப்படிங்கிறாங்க. தேவநாகரிகம் அது தேவநாகரிகம் எடுத்த முதல்ல கொண்டு வந்த பெருந்தகையாரு நீங்க கேள்வி கேட்டீங்க, என்ன பதில் சொன்னாங்க? இந்த எழுத்தை சேலத்தை சேர்ந்த ஒரு தம்பி, அது தெரியுது, வடமொழி எழுத்து இந்தி, அதை செயல்படுத்தின பெருமகன் யார்? தலைவர் கலைஞர் அவர். அதுதானே இப்போ அதை மாற்றி ரூபாயை மாற்ற ரூ எந்த தமிழ் எழுத்து ரா ரூ இதில் தொடங்கும். இரவே இரவுன்னு போடுவோம், ராகமே ராகம்னு வராது, இராகம் அப்படின்னு எழுதுவோம். புரியுது. ரூபாய் அப்படின்னு தான் நம்ம அதை பயன்படுத்திடுவோம். நம்மளுடைய காசு தான் வெள்ளக்காரனுடைய கேள்வி மாறி அதை ரூன்னு மாற்றிட்டதுனால எல்லாம் தமிழ் ஹிந்தி ஒழிஞ்சு தமிழ் மீண்டும் தமிழ் மீட்சிக்கு திடீர்னு தங்கை பிரியா வந்து ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் எல்லா விளம்பர பலகையிலையும் தமிழ், நீங்கள் படம் எடுக்க உங்கள் நிறுவனத்து பேரில் தமிழ் மாதிரி ஒரே வாரத்தில். முதல்ல தங்கச்சி பிரியா தமிழில் தடுமாற்றம் இல்லாமல் பேசுவாங்க. ஹெவி ரெயின் ஃபால் ஆகிருக்கு, இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. தமிழ் பேசவே வரலை. யாராவது ஒருத்தர் ஒரு 5 நிமிட நேரங்கள் 5 நிமிடத்துக்கு தமிழ் பேசுங்க, தடுமாற்றம் இல்லாமல் பேசுங்க. இப்போதான் வந்திருக்காங்க பயிற்சி எடுத்து. அப்படி இருக்குல்ல பள்ளிக்கூடத்தில் உங்கள் முதல்வர் குடும்பத்தில் நடக்கிற பள்ளிக்கூடத்தில் தமிழ் பேசினா கண்ணங்கட்ட தொழிலாம் எதுவும் தெரியாமல் நாங்கள் பேசுகிறோம். உங்கள் பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி பயிற்று பாடமொழியாக இருக்கா, ஆங்கிலம் பயிற்று மொழியாக இருக்கா? சார் கடைசி கேள்வி சார், தமிழில் பெயர் பலகை மாற்றுகிற முயற்சி இன்னைக்கு நேற்று ஐயா தமிழ் குடிமகன் இருக்கும்போது பெருமுயற்சி எடுத்தார். அதை நிறுத்தினது நம்ம ஐயா கலைஞர் தான். அதை போய் நிறுத்தினாங்க. தமிழில் கொண்டு வரணும்னா 3 1 2 மடங்கு தமிழை 1 மடங்கு பொதுமொழி ஆங்கிலத்திலும் எழுதியிருக்க வேண்டும்னு சட்டம் கொண்டு வந்தார் ஐயா எம்ஜிஆர் அவர்கள். அவர் செயல்படுத்த முடியல, இறந்து விட்டார். பிறகு வந்த தலைவர்கள் அதை செயல்படுத்தலாம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், வெற்று முழக்கம் தானே. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கணும், வெற்று முழக்கம். எல்லாமே சும்மா வெற்று கூச்சல், சும்மா போட்டு போயிருக்கு. அதனால தான் அவன் மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதான் துன்பம் இது தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ் தான் இல்லைன்னு பாடி செத்தே போனா இந்த பாவை பாருங்க. பேச்சு என்ன இருக்கு அங்க? நீ இந்திங்கிற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில முதலமைச்சர்கள் மகாராஷ்டிராவிலேயே அந்த முதலமைச்சர் சொல்றார் மராட்டியத்தில் தான் படிக்கணும், மராட்டியத்தில் தேர்வு எழுதணும். உங்கள் கட்சி தானே காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சி கர்நாடகாவில் சீதாராமையா, நோ இங்கிலீஷ், ஒன்லி கன்னடா, திஸ் இஸ் கர்நாடகா பேசுகிறாரா இல்லை? இப்படியே பேசுகிறேன். அது இந்த காலை எடுத்துக்கிட்டு கோப்புகளை பட்டி போட்டுக்கிட்டே பேசுகிறேன். நோ ஒன்லி கன்னடா, திஸ் இஸ் கர்நாடகா, நோ இங்கிலீஷ். எவனாக இருந்தாலும் இங்கே வந்து 6 மாதத்தில் கன்னடம் கற்றுக்கிட்டா தான் அங்கே வேலை நிரந்தரம், அங்கே வேலை செய்ய முடியும். இல்லைன்னா பனிக்காலம் முடிவுக்குள்ள தூக்கிக்கலாம். இங்கே அப்படியே தமிழ்நாடு தேர்வாணையத்திலே வந்து இங்கே வந்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலைக்கு போயிடலாம். அப்புறம் 2 ஆண்டுகளை தமிழ் படிச்சுக்கலாம்.
வேலை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் என் தமிழ் பிடிக்கலாம். இங்க வேலை பார்க்க வர இந்திக்காரன்ட்டு அவனோட பேசுறதுக்கு என்னைய ஹிந்தி பிடிக்க சொல்றிய? நீங்க எப்படி பானிபூரி சாப்பிடுங்க? அப்படி பானிபூரியை நான் சாப்பிடணுங்கிற விஷயம் என்ன இருக்கு? எப்படி கக்கூஸ் போகணும்? கக்கூஸ் போறது இல்லாம கழி வரைக்கும் முன்னாடி இருந்து காசு நீட்டா திறந்து விட்டுருவான். இதெல்லாம் ஒரு எதிர்த்து சண்டை போட ஆள் இல்லை, அது பேச ஆள் இல்லை. பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களே அவரவர்கள் மாநில மொழியை படிக்கணும்னு பேசுறாங்க. அதை நம்ம பேச முடியாதா? சார் தாவாக தலைவர் விஜய்க்கு சார் ஒய் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி போட்டுருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து பாருங்க. அதுன்னா அவ்வளோதான் முடியும். 2026 தேர்தலுக்கான தொடக்கம். தேர்தலுக்கான தொடக்கம் வாய்ப்பு